இங்க எட்டிங்கிற ஒருத்தரை 4-5 பேர் துப்பாக்கியோட சுத்து போட்டுறானுங்க. அவனுங்க கிட்ட அவரு எனக்குள்ள ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு, ஒழுங்கா அது கிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட அவனுங்க அதெல்லாம் கேட்காம அவருடைய ஃபேஸ்லயே கத்திய வச்சு அவரை வெறுப்பேத்துறானுங்க. அடுத்த செகண்டே சிம்பையாட் அவருடைய கால் வழியா வெளியில வந்து அவனை அப்படியே உதச்சி தூக்கி வீசிடுது. அப்ப மத்தவனுங்க எல்லாம் அவங்களுடைய கன் எடுத்து அவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதனால அது உடனே வெனமா மாறி பக்கத்துல இருந்த நாயுடைய கூண்டெல்லாம் திறந்து விட்டுருது. அந்த நாய்ங்கெல்லாம் ஓடி போய் அவனுங்களை கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியில வெனமே அவனுங்களை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த 4 பேருடைய தலையையும் கடிச்சு அவனுங்களை சாகடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம எட்டி சிம்பையாட்டுடைய உதவியோட ஃளைட்டுடைய மேல் பகுதியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நியூயார்க் நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஃளைட் ரொம்ப வேகமா போறதுனால எட்டி என்னால முடியல, உடனே வெனமா மாறுன்னு சொன்ன மாதிரி அது உடனே வெனமா மாறிடுது. மாறின அடுத்த செகண்டே ஒரு விசித்திரமான ஏலியன் இவங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்து இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுது. அப்ப நம்ம வெனம் அது கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஏலியனை பிடிச்சி அப்படியே ஃளைட்டுடைய இன்ஜின்லயே தள்ளி விட்டுருது. அதனால அது பயங்கரமா அடிபட்டு அப்படியே கீழே போய் விழுந்துருது. அப்புறம் இதுக்கு மேல நம்ம ஃளைட்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு எட்டியோட அப்படியே கீழே குதிச்சிருது. கீழே குதிக்கும் போது நம்ம எட்டி பயங்கரமா பயந்து போயிடுறாரு. உடனே அது பாராசூட் மாதிரி மாறி நம்ம எட்டி அப்படியே சேஃபா கீழே லேண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு எப்பறா நம்ம சீக்கிரமா டிராவல் பண்ணி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எட்டி கண்ணுல ஒரு குதிரை படுது. உடனே ஓடி போய் நம்ம எட்டி அந்த குதிரையை டச் பண்ணதும் சிம்பையாட் அப்படியே அந்த குதிரை உடம்புக்குள்ள போய் அந்த குதிரையை ஒரு ஏலியன் குதிரையா மாட்டி விட்டுருது. இப்படி பயங்கர வேகமா நம்ம எட்டியை மேல உட்கார வச்சுக்கிட்டு ஓடி போய் சிம்பையாட் ஒரு ஆத்துல தண்ணி குடிக்குது. அப்ப அந்த இடத்துக்கு நிறைய மிலிட்டரி ஆபீசர்ஸ்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. அதனால உடனே இவங்க 2 பேருமே அந்த குதிரை மேல இருந்து வெளியில வந்து அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அப்பயும் விடாம அந்த ராணுவ வீரர்கள் அந்த ஆத்துக்குள்ளேயும் குதிச்சிடுறாங்க. அப்ப சிம்பையாட் என்ன பண்ணுதுன்னா உடனே எட்டியுடைய உடம்புக்குள்ள பூந்து வெனமா மாறணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மீனுடைய உடம்புக்குள்ள பூந்து யார்கிட்டயும் மாட்டாம அப்படியே தப்பிச்சு எகிரி வெளியில வந்து அங்க இருந்த ஒரு தவளையுடைய உடம்புக்குள்ளேயும் பூந்து கடைசியில நம்ம எட்டி மேலேயே ஏறி வெனமா மாறி 2 பேரும் ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.